பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நர்மையான வேளையிலும் கூட 103 சங்கீதம் 13வது வசனம் கூறுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தாவீதை குறித்து வாசிக்கிற பொழுது 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1 வசனம், ஈசாயினுடைய குமாரனாய் தாவீது காணப்படுகிறார். தாவீது ஒரு பெரிய கர்த்தருடைய அரச வம்சத்தில் பிறந்தவர் அல்ல. தாவீது ஒரு சின்ன குடும்பத்திலே அவர் பிறந்தவராய் காணப்படுகிறார். நல்ல கவனிங்க, சோத்திர அந்த தாவீது காடுகளிலே ஆடுகளை மேய்க்கும் பொழுதும் கூட சோத்திரம் உண்டாவதாக அவர் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறார், கர்த்தரை பாடுகிறார், கர்த்தரை துதிக்கிறார், கர்த்தருக்காக இசை வாத்தியங்களை வாசிக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த மனுஷரை அவர் உயர்த்துகிறார் என்பதற்கு தாவீது ஒரு காரணம். தாவீது அரண்மனையில வளரல, தாவீது அரண்மனையில சாஸ்திரங்களை கற்றுக்கொள்ளல, தாவீது யுத்த அனுபவம் உள்ளவன் அல்ல. தாவீது ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தபடியினாலே சோத்திரம் உண்டாவதாக அவன் தேசத்தினுடைய ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். தீர்க்கதரிசி வருகிறான், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வரிசையை நிற்க சொல்லி கர்த்தவே தேவனுடைய அபிஷேக எண்ணெயை கர்த்தவை தைல குப்பி எடுத்து அருகாமையில கடந்து போகிற பொழுது கர்த்தர் வெளிப்படுத்துகிறான், இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. உடனே கர்த்தவே தீர்க்கனுக்கு சந்தேகம் வருகிறது, உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா? வேறு யாராவது இருக்கிறார்களா? இன்னும் ஒருவன் இருக்கிறான், காடுகளிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். சீக்கிரம் தீவிரமாய் அவனை அழைத்து வா, நீ அழைத்து வருகிற வரைக்கும் உன்னுடைய வீட்டில் நான் பந்தி இருப்பதில்லை என்று சொல்லி அவன் அமர்ந்திருக்கிற பொழுது தாவீதை அழைத்து வரப்படுகிறது. தூரத்தில் வருகிறான், நெருங்கி வருகிறான். கர்த்தவே அருகாமையில் வருகிற பொழுது இவனை தான், இவனை அபிஷேகம் பண்ணு. இவனை ஏன் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், அந்த தாவீது காடுகளிலே ஆடுகளை மேய்த்தாலும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவனாய் இருக்கிறான். ஆண்டவர் அப்படியே அபிஷேகம் பண்ணும்படியான கட்டளையை கொடுக்கிறார். ஏற்ற நேரத்திலே தேசத்துடைய ராஜாவை கடந்து வந்தார். அவன் வயதான நிலையிலே தேசத்தினுடைய சக்கரவர்த்தியாய் மரித்தான். தாவீதினுடைய வம்சாவளியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று வாசிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இருங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம்.